உன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள் அப்படின்றது தான் அட்வர்டைஸ்மெண்ட். 99.9% நான் சொல்றது உண்மை. இதை யாரெல்லாம் பாக்குறாங்களோ, எந்த ஊழியக்காரனா பாக்குறானோ அவனுடைய இருதயத்துல நான் வச்சிருக்கிற சம்மட்டி அடி. சாகருக்கு முன்னாடி நீ பண்ண தப்ப உணர்ந்து மண்டிட்டு மன்னிப்பு கேள். பிரபலமாகணும் என்ற இச்சை. ரெண்டாவது இச்சை என்ன தெரியுமா? பணம் என்ற இச்சை. இது ஒருத்தருக்காக நான் பேசுறதுல, அத்தனை பேர்த்துக்காகவும் பேசுறேன். சிலர் வந்து டிபேட் பண்ணுவாங்க. சில பரிசுத்தவான்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, கிழிக்கிறாங்க பரிசுத்தவான்கள். பாழான காரியம் அத்தனையும் பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லிக் கொள்கிற ஊழியக்காரங்கள் இருந்து வெளிப்பட்டு போகுது. பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன என்பதை அனுப்பி ரெஜிஸ்டர் செய்துவிட்டு நீ எனக்கு இந்த கூகுள் மீட்டில் தொடர்பு கொண்டு பணத்தை கட்டி ஜாயின் பண்ணிக்கொண்டு. இந்த வீடியோவை பார்த்தவர்கள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள். அதுல லைக் மட்டும் போட்டவர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள். சரியா? லைக் போட்டனால 10,000 பேர்ல 200 பேர் விரும்பிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வஞ்சிக்கப்பட்டுட்டான். அறியாமையில என்னென்ன செய்யறோம்? சுவிசேஷத்தை தேடி போகிறது கிடையாது, வேதத்தை தியானிப்பது கிடையாது, ஜபம், குடும்ப ஜபத்தை விட்டு பயில் காட்டுறது அப்படின்னா விசில் அடிச்சு அப்படின்னு டிபேட் பண்ணாங்க. அதுக்கு அர்த்தம் நான் சொல்லட்டுமா? கிறிஸ்துவின் இடத்தில் பாவம் இல்லை, கிறிஸ்துவின் இடத்துல வஞ்சகம் அவருடைய நாவில் இல்லை. உன்னுடைய நாவில் என்ன இருக்கு? ஒரு மனுஷனுடைய அறியாமையை சுட்டி காட்டி அவனை வந்து கடிஞ்சு கொண்டு அவனுக்கு அவனுடைய அறியாமையை அடக்கணும். இல்லைன்னா அவன் போயிட்டே இருப்பான். நேற்று முன்தினம் அவருடைய பேரை சொல்லாம அந்த நேற்று முன்தினம் பார்த்த ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். ஒரு ப்ராஃபிட் என்று சொல்லிக்கொண்ட ஒரு மனுஷன் ஃபேஸ்புக்ல எல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ மாதிரி ஒன்ன வந்துட்டு ஸ்பான்சர் வெளியிடுறாரு, காசு கொடுத்து ப்ரொமோட் பண்றாரு. அதுல அந்த தீர்க்கதரிசின்ற அந்த ஊழியக்காரன் என்ன சொல்றாருன்னா, 3 காரியத்தை முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்றாரு. 3 காரியம். தீர்க்க தரிசனத்தின் மூலியமாக உன் வாழ்க்கை மாறும். பைபிள் சென்ட்ரிக் தான், கரெக்டா? உன்னுடைய வாழ்க்கையில கட்டாயம் தீர்க்க தரிசனம் தேவை. கரெக்டா? பைபிள் சென்ட்ரிக், கரெக்ட். 3வது காரியம், தீர்க்க தரிசனம் தெரியாதவருடைய வாழ்க்கையில ஜனங்கள் சீர்கட்டு அழிந்து போவார். கரெக்டா? கரெக்ட். பைபிள் வாஸ் கரெக்ட். இந்த 3 காரியத்தை கரெக்டா அந்த ப்ரொமோஷனுடைய ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு அடுத்த 2 சொன்னாரு. அது என்னன்னா, பணம் தான் இந்த வாழ்க்கையின் முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன என்பதை நீ இந்த வாட்ஸ்அப்புக்கு நம்பரை அனுப்பி ரெஜிஸ்டர் செய்துவிட்டு நீ எனக்கு இந்த கூகுள் மீட்டில் தொடர்பு கொண்டு பணத்தை கட்டி ஜாயின் பண்ணி அந்த பிரேயரில் இணைந்து கொண்டு உன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள் அப்படின்றது தான் அட்வர்டைஸ்மெண்ட். சரியா? இப்போ நான் 2 காரியம் கேட்கிறேன். அவனை பின்பற்றுகிறவர்கள், அந்த வீடியோவை பார்த்தவர்கள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள். அதுல லைக் மட்டும் போட்டவர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள். சரியா? லைக் போட்டனால 10,000 பேர்ல 200 பேர் விரும்பிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வஞ்சிக்கப்பட்டுட்டான்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு ஏதோ தேவை இருக்கும், வஞ்சிக்கப்பட்டான். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த ஊழியன் கட்டாயமா பைபிள் படிச்சு தானே வந்திருப்பான். படிக்காம ஊழியனை ஆக முடியுமா? ஒரு ஊழியனை காட்டிலும், சாதாரண போதகனை காட்டிலும், ஒரு போதகனை காட்டிலும் தீர்க்க தரிசி என்பவனோடு தேவன் வைத்திருக்கிற அந்த கான்வர்சேஷன் அதிகம். ஒரு போதகனோடு பேசினதை காட்டிலும் தீர்க்க தரிசியோடு அதிகமா பேசுவாரு தேவன். அப்படித்தானங்க? பைபிள்ல அப்படிதான் பாக்குறோம். அனுதினமும் பேசிட்டே இருப்பேன். நீ இதை செய்ய, அதை செய்ய, அங்க போ, இங்க போ, இங்க வா, அங்க வா, பேசிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு போதகனோடோ ஒரு மிஷினரியோட டெய்லி பேசுற அந்த உறவு இருக்கான்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனா தீர்க்க தரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு ஜெபம் பண்ணி வெளிப்படுத்தணும்னா, வரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தணும், தேவனோட அவன் அனுதினமும் பேசிக்கொண்டே இருக்கணும். அந்த உறவு ரொம்ப அதிகமா இருக்கு. போதகர்கள் குறைவில்லை, மிஷினரிகள் குறைவு கிடையாது. அதனால குறைவுன்னு சொல்றது கிடையாது. தீர்க்க தரிசியோட உறவு அதிகம் அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமே வேதம் என்ன சொல்லுது? ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட மகத்துவமான தீர்க்க தரிசனம் கூட என்ன ஆயிரும்? இன்னொன்னு சொல்லிட்டான், கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு மதிப்பு மிக்க தீர்க்க தரிசனமே கிறிஸ்து இயேசு என்ன சொல்றாரு? ஒளிந்து போகும். அது தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அந்த வேதாகம அறிவு அந்த ஊழியனுக்கு எவ்வளவு அதிகமா இருந்திருக்கணும். இருந்தும் அவன் பிரபலமாக வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக, இதுல வந்துட்டு மிகப்பெரிய தத்துவம் எல்லாம் பேச தேவையில்லை அந்த ஊழியக்காரனை பத்தி. 2 இச்சை.
என்னது? பிரபலமாகணும் என்ற இச்சை. இரண்டாவது இச்சை என்ன தெரியுமா? பணம் என்ற இச்சை. இந்த ரெண்டு இச்சை தான் இந்த உலகத்திலேயே பாவத்திற்கு வழிவிக்கிறது, பாதாளத்துக்கு வழிவிடுகிறது. அந்த ரெண்டு இச்சையும் கடைசியில், அந்த வீடியோட கடைசியில சேர்த்துட்டு நயங்காட்டி உன்னை அழைக்கிறான். அந்த பைபிள்ல கடைசியா நிறைய பேர் டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது என்ன காட்டி அழைக்கிறான்னு? நயங்காட்டி. நயங்காட்டின்றது நிறைய பேர் டிபேட் பண்ணி என்ன சொன்னாரு? விசில் அடிச்சின்னு சொன்னாங்க இல்லையா? அப்படிதானே? பயில் காட்டி, பயில் காட்டுறது அப்படின்னா விசில் அடிச்சு அப்படின்னு டிபேட் பண்ணாங்க. அதுக்கு அர்த்தம் நான் சொல்லட்டுமா? கிறிஸ்துவின் இடத்தில் பாவம் இல்லை, கிறிஸ்துவின் இடத்துல வஞ்சகம் அவருடைய நாவில் இல்லை. உன்னுடைய நாவில் என்ன இருக்கு? உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கு? ஒரு மனுஷனுடைய அறியாமையை சுட்டி காட்டி அவனை வந்துட்டு கடிஞ்சு கொண்டு அவனுக்கு அவனுடைய அறியாமையை அடக்கணும், இல்லைன்னா அவன் போயிட்டே இருப்பான். இவ்வளவு 1000 ஆண்டுகள் சுவிசேஷத்தை பேசி 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 2.7% தான் திடனுள்ளவர்களை உருவாக்க முடியும் போது, நம்ம வஞ்சிக்கிற காரியங்களை பேசினா உருவானவர்களும் பின்மாற்றம் அடைஞ்சிருவாங்க. அப்போ நாம அறியாமையில செய்து கொண்டிருக்கோம் என்பதை உணருங்க. அறியாமையில என்னென்ன செய்யறோம்? சுவிசேஷத்தை தேடி போகிறது கிடையாது, வேதத்தை தியானிப்பது கிடையாது, ஜபம், குடும்ப ஜபத்தை விட்டோம். எத்தனை பேருடைய வீட்டுல குடும்ப ஜபம் இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. 1 2. எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜபத்துல பைபிள் வாசித்து ஜபம் பண்றீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் வீட்டுல தாய், தகப்பன், பிள்ளைன்னு அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே மொத்தமா உட்கார்ந்து ஜபம் பண்றீங்க? எத்தனை பேர் பண்றீங்க? கேள்விக்குறிதானே? கேள்விக்குறிதான். எத்தனை பேர் குடும்பமா இருக்கும்? முதலாவது, எத்தனை பேர் குடும்பமா இருக்கும்? தாய் இந்த ஊர்ல, தகப்பன் அந்த நாட்டுல, பிள்ளைகள் அந்த கம்பெனியில. தாய் 8 மணிக்கு வருவாங்க, 6 மணிக்கு வருவாங்க, தகப்பன் 7 மணிக்கு, பிள்ளை 9 மணிக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு டைம்ல தூங்குறோம், ஒரு டைம்ல ஏந்திரிச்சு வேலைக்கு போறோம். ஏன்னா இந்த பணம் என்பது எல்லா பாவத்திற்கும் வேறாய் மாறிவிட்டது இந்த வாழ்க்கையில. அறியாமை. கூட்டம் சேர்த்தாதான் மரியாதை என்று நினைச்சிட்டாங்க. என்ன நினைச்சிட்டாங்க? கூட்டம் சேர்த்தாதான் மரியாதை. கூட்டம் இல்லைன்னா ஊழியர் மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு வந்திருக்க கூட்டம் 1000, எனக்கு 2000 வரும், இல்லைன்னா மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. என் அருமை சகோதரனே, வர்ஷிப் லீடர்ஸ், கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை என்னுடைய வார்த்தை கடினமா காயப்படுத்துற மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த வசனத்தின் பிரகாரமாய் பிசாசானவன் உன்னை வஞ்சித்துக் கொண்டு இருக்கான். நீ புத்தியின மனுஷனாய் இருக்கிறாய். நீ புத்தியின மனுஷனாய் மாறிக்கொண்டு வர. புத்தியின மனுஷனுக்கு அவனுடைய அறியாமையை என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல. என்ன செய்யணும்? அவனுடைய அறியாமையை அடக்கணும். அடக்கணும்னா இப்படிதான் பேசணும். உன்னை காயப்படுத்த அல்ல, நான் வசனத்தை தான் காட்டி கொடுத்து பேசுறேன். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையோ, உன்னுடைய மனைவியையோ, கணவனையோ, பிள்ளையையோ பேசுவது கிடையாது. பேசுறனா அடக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்க கோபமா பேசி, கத்தி பேசி, தனிப்பட்ட ஊழியனை, அவருடைய குடும்பத்தை தவறா பேசி அதன் மூலியமா கடிஞ்சு பேசுறாங்களாமா. அது தவறு, அது தவறு, அது தவறு. நீ தனிப்பட்ட ஊழியனை, அவனுடைய குடும்பத்தை பேசுவது மகா பாவம். ஆனா ஒரு மனுஷனுடைய அறியாமையை சுட்டி காட்டி அவனை வந்துட்டு கடிஞ்சு கொண்டு அவனுக்கு அவனுடைய அறியாமையை அடக்கணும், இல்லைன்னா அவன் போயிட்டே இருப்பான்.